இட்லி வடை சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாங்க. மாவு 1/2 தேக்கரண்டி, குருமிளகு 1 ஸ்பூன், வெந்தயமும் சீரகமும் 3/4 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வரமல்லி 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக இருக்கணுங்க, அது ஒரு 20 எண்ணெய் எடுத்துக்கலாங்க. கேரட் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 கேரட்டும், உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 1 எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள், வெல்லம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். புளி நீங்கள் ஒரு சின்ன எலுமிச்சை அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அப்புறம் பெருங்காயம் அது உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், வாசத்துக்கு ஏற்ற மாதிரி. எண்ணெய் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா 3 போதும், சின்ன ஸ்பூன் இருந்துச்சுன்னா 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. தண்ணி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பை குக்கரில் வேக வச்சுக்கணுங்க. அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணுங்க. தண்ணி தேவையான அளவு. ஒரு 4-5 சவுண்ட் வர வரைக்கும் விவசாயம் இருக்கட்டுங்க. நம்மளுக்கு பொடிக்கு தேவையான பொருள் எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போடணுங்க. கடலைப்பருப்பு நல்லா வணங்கினதும் அதுக்கப்புறம் அந்த 3 பொருளையும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கடலைப்பருப்பு அவ்வளோ சீக்கிரம் வணங்காது. வெந்தயம் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகமும் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வரமல்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆஃப் சிம்மில் வச்சு இது எல்லாமே கருகாத மாதிரி வறுத்துக்கணுங்க. நல்லா வறுத்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க. வறுத்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கணுங்க. எடுத்து வச்ச எல்லா குருமிளகையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஆனால் நம்ம சாம்பாருக்கு போடும்போது 1/2 ஸ்பூன் தான் போடணுங்க. மிக்சியில் அரைக்கும்போது நிறைய குருமிளகு போட்டு அரைச்சா மட்டும்தாங்க நம்மளுக்கு நைஸான பதத்தை தருங்க. குருமிளகை மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கணுங்க. துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணுங்க. பொடியும் 2 பண்ணியாச்சு. காயெல்லாம் வணக்கிறதுக்காக நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் உரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம கடாயில் போடணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் காயெல்லாம் போட்டுடலாங்க. காயை நம்ம ஓரளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக காய் வெந்துருங்க. கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு காயெல்லாம் வணங்கினதுமே வேக வச்ச துவரம்பருப்பை நம்ம போட்டுக்கலாங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு துவரம்பருப்பை போடுங்க. துவரம்பருப்பையும் காயும் நல்லா கலக்கிக்கணுங்க. அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, எல்லாத்தையுமே போட்டுடணுங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கலக்கிட்டு இருக்கணும். உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது புளியை இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கணுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கணுங்க. காயெல்லாம் பாதி வெந்த பதத்தில் தான் நம்ம இந்த குருமிளகு பொடியை யூஸ் பண்ணணுங்க. 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. குருமிளகு போட்டதுமே ஒரு நல்ல ஒரு வாசனை வருங்க. குருமிளகு பொடி போட்டதுமே
அப்படியே சாம்பாரோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற சாம்பாரை விட இந்த பெப்பர் சாம்பாரோட டேஸ்ட் வேறு விதமாக இருக்குங்க. தண்ணி வேணுன்னா மறுபடியும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தண்ணி மாதிரியே இருக்கட்டுங்க. ஏன்னா நம்ம இட்லி மாவே யூஸ் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கெட்டி பதத்தை தருங்க. அதனால் நீங்கள் இப்போ தண்ணியாகவே நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா காயில் வெந்துருச்சு அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, புளி ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஊற்றினதோ இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஒரு அரை தேக்கரண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. இட்லி மாவு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா கொதி வந்ததும் ஃபைனலாக நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் தாங்க நம்ம அரை டீஸ்பூன் வெல்லம் போடுறோம். ஃபைனலாக இப்படி வெல்லம் போடுறதுனால சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுங்க. தாளிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க, கருவேப்பிலை தேவையான அளவு, மிளகாய் வத்தல் ஒரு 3. ஃபைனலாக இந்த மல்லித்தலையை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு அளவாக 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல் ஒரு 3 போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக போட்டுக்கோங்க. கடைசியாக சாம்பாரில் அப்படியே நம்ம தாளித்து கொட்டிடலாங்க. பெப்பர் இட்லி வடை சாம்பார் ரெடிங்க.